பிக் பாஸ் சீசன் 7ல கலந்துக்கிட்டது மூலமா பலருக்கும் பரிச்சயமான ஒரு முகமா மாறினவங்க தான் ஆக்ட்ரஸ் ரவீனா. ஆக்சுவலா இவங்க இதுக்கு முன்னாடியே சில படங்கள்ல சின்ன சின்ன கேரக்டர்ஸ்ல நடிச்சிருக்காங்க, சில சீரியல்கள்லயும் நடிச்சிருக்காங்க. இருந்தாலும் பிக் பாஸ்குள்ள போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் மக்கள் பலருக்கும் தெரிய ஆரம்பிச்சாங்க. பட் பிக் பாஸ்க்கு அப்புறம் எந்த ஒரு ப்ராஜெக்ட்லயுமே கமிட் ஆகாம இருந்துகிட்டு வந்த ஆக்ட்ரஸ் ரவீனா ரீசெண்டா விஜய் டிவில டெலிகாஸ்ட் ஆக இருக்கிற சிந்து பைரவின்ற ஒரு புது சீரியல்ல கமிட் ஆகி இது வரைக்கும் அதுல இருந்து 2 ப்ரோமோஸ் வந்துருச்சு. இந்த சீரியல்ல ஆக்டர் திரவியம், ஆனந்த் கிருஷ்ணன், பவித்ரா மற்றும் ரவீனானி இப்படி மொத்தம் 4 பேர் மெயின் கேரக்டர்ல நடிக்கிறாங்கன்றது ப்ரோமோ மூலமா தெரிஞ்சுக்க முடிஞ்சது. மேலும் ஆக்ட்ரஸ் ரவீனா ஆக்டர் ஆனந்த் கிருஷ்ணனுக்கு பேரா தான் நடிக்கிறாங்கன்றதும் தெரிய வந்துச்சு. மௌனராகம் 2 சீரியலுக்கு அப்புறம் ஆக்ட்ரஸ் ரவீனா திருப்பியும் இந்த சீரியல் மூலமா சின்ன திரையில ரீஎன்ட்ரி கொடுத்திருக்கிறது அவங்க ஃபேன்ஸ் எல்லாருக்கும் மகிழ்ச்சியை கொடுத்திருக்குன்னு தான் சொல்லணும். இப்படி இருக்க நிலைமையில ரீசெண்டா சிந்து பைரவி சீரியல் டெலிகாஸ்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஆக்ட்ரஸ் ரவீனா சீரியல்ல இருந்து நீக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு ஷாக்கிங்கான தகவல் சோசியல் மீடியால ஸ்ப்ரெட் ஆகிட்டு வந்தது. இந்த நிலையில ஆக்ட்ரஸ் ரவீனாவே ரீசெண்டா சீரியலை விட்டு விலகினதை பத்தி பேசி ஒரு போஸ்ட தன்னோட இன்ஸ்டாகிராம் ஸ்டோரியில ஷேர் பண்ணிருக்காங்க. அதுல அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா, ஹலோ காய்ஸ், உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்த நான் ஷேர் பண்ண விரும்புறேன். அது என்னன்னா, நீண்ட சிந்தனைக்கு அப்புறம் சில தனிப்பட்ட காரணங்களால சமீபத்துல நான் ஒரு பார்ட்டா இருந்த ஒரு ப்ராஜெக்ட்ல இருந்து விலக முடிவு செஞ்சிருக்கேன். இது ஈஸியான ஒரு முடிவு இல்லதான், ஆனா என்னுடைய பயணத்தோட இந்த கட்டத்துல நான் எடுத்து வச்சிருக்கக்கூடிய இந்த ஸ்டெப் தான் என்னுடைய நல்வாழ்வுக்கு சிறந்ததுன்னு நம்புறேன். உங்ககிட்ட நிறைய கேள்விகளும் என் மேல அக்கறையும் இருக்கும்ன்றது எனக்கு தெரியும். பட் இந்த முடிவு என்னுடைய முன்னேற்றத்திற்காக ரொம்ப கவனத்தோட எடுக்கப்பட்டிருக்குன்றத நம்புங்க. சில நேரங்கள்ல உங்களுடைய இலக்குகளையும் முன்னுரிமைகளையும் சீரமைக்க ஒரு படி பின்வாங்கிறது அவசியமானது. சோகமா இருக்காதீங்கன்னு உங்களுடைய பல வகையான செய்திகள் மெசேஜஸ் மூலமாவும் இன்ஸ்டாகிராம் ஸ்டோரி மூலமாவும் எனக்கு வரத நான் பாக்குறேன். சோ நான் சோகமா இல்லன்றத உங்ககிட்ட இங்க நான் சொல்லிக்க விரும்புறேன். உங்களுடைய நிலையான அன்புக்கும் ஆதரவுக்கும் நான் உண்மையிலேயே நன்றி உள்ளவளா இருக்கிறேன். அப்புறம் சில எக்ஸைட்மெண்டான விஷயங்கள் பாதி தூரத்துல தான் இருக்குன்றத உங்களுக்கு உறுதி அளிக்கிறேன். உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் தான் இந்த உலகம் எனக்கானதுன்றத குறிக்குது. சோ நான் முன்னேறும் போது நீங்களும் தொடர்ந்து என் கூட நிப்பீங்கன்னு நம்புறேன்னு சொல்லி முடிச்சிருக்காங்க. இது மூலமா சிந்து பைரவி சீரியல் டீம் இவங்கள நீக்கல, இவங்க தான் தனிப்பட்ட காரணங்களால இந்த சீரியல்ல இருந்து விலகி வந்திருக்காங்கன்றது தெரிய வருது. இதை தொடர்ந்து இப்ப இவங்க சீரியலை விட்டு விலகினது சிலருக்கு வருத்தம் அளிக்கக்கூடிய விஷயமா இருந்தாலும் சிலர் நீங்க விலகினது சரியான முடிவுதான்னு சொல்லி ஆக்ட்ரஸ் ரவீனாக்கு சப்போர்ட் பண்ணி பேசிக்கிட்டு வராங்க. சோ ஆக்ட்ரஸ் ரவீனா சிந்து பைரவி சீரியலை விட்டு விலகி இருக்கிறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க. இது மாதிரி சீரியல் சம்பந்தமான அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.